48 நாள் பூஜையில் 48வது நாள் பூஜை எப்படி நிறைவு செய்யணுன்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா எளிய முறையில் பூஜை ஒரு எபிசோடு 2 எபிசோடு கொடுத்துருக்கேன். ஆனாலும் 48 பூஜைனும் போது அவங்க ஒரு உந்துதல் இருக்காங்க. ஏன்னா காலங்காத்தால் எழுந்து தினமும் 4:30 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுறது, ராத்திரி 12 மணி இருந்தாலும் 3:30 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுறதுனா இருக்குது. அவங்களுக்கு அதுக்குள்ளே நிறைய தெய்வமும் ஒரு அமைப்பும் கிடச்சிருக்கு. நிறைய பேர் என்னோடய பூஜை முறையை பின்பற்றி வராகி அம்மா பூஜை பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னாங்க. அப்போது 48வது பூஜையை எப்படி நிறைவு செய்வது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். வராகி அம்மாவுக்கு ஓம் சக்தி, ஜெய் கணேசா, ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீ வராகி அம்மனுக்கு 48 நாள் விரத பூஜை முறையை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். எளிய வகையில் எப்படி பூஜை பண்ணுறது சொல்லிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப ஸ்பீடாக ஷார்ட்டாக சொல்லிடுங்கன்றாங்க. அதாவது காலத்தை பயணித்து காலத்தை மையமாக கொண்டு அந்த பணத்தை மையமாக கொண்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த வார்த்தை சுருக்கங்கள் இருக்கும். ஆனால் சில தத்துவங்களை கொடுக்கணும் அப்படின்னும் போது சில விஷயங்கள் நிறைவாக செறிவாக சொல்லணும் போது கண்டிப்பாக விரிவுரை தேவையாக இருக்குது. நாங்கன்னா விரிவுரையாளர், அதனால் அப்போது அந்த சொற்பொழிவு மாதிரி தான் நான் கொடுக்குறேன். என்னோடய எபிசோடை சுருக்கமாக சொல்லி ரேப்பிட் ரவுண்டில் போகிறது இல்லை. ஏன்னா நம்ம வராகி அம்மா பற்றி சொல்லி பல பேர் இல்லத்தரசிகள் நேரத்தை இந்த மாதிரி நல்ல சொற்பொழிவை கேட்கக்கூடியார். அவசர கடையில் தொழில் நிமித்தமாக நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் செலுத்துகின்ற பாதை ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி. சோல்குள்ளே ஆத்மாக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தெளிவு பிறக்கணும். அப்போ ரொம்ப ரத்ன சுருக்கமாக சொன்னால் அப்படின்னா அது அந்தளவுக்கு இருக்காது. அதாவது இமிடியேட் ஒரு மெடிசன்ஸ் ரிலீஃப் கிடைக்கும், ஆனால் அதுவே பர்மனெண்ட்டாக இருக்காது. அதனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்ல தேர்ந்தெடுத்த மருத்துவர் இருக்காங்களே, நல்ல அந்த காலத்து வயதான மாம்பழம் டி நகர்லனா கிருஷ்ணமாச்சாரியார்னு ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் கிருஷ்ணர் இருக்கும் வாசல்லையே. முடிஞ்ச அளவுக்கு அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், 1960s 70s வரைக்கும் இருந்தார். அவர் முடிஞ்ச வரைக்கும் அவர் இன்ஜெக்ஷனே போட மாட்டாங்க. சொல்லுவாங்க கிராமத்தில் அம்மான பெரியவங்கன்னா, எந்த ஒரு டாக்டர் இன்ஜெக்ஷன் எடுத்த உடனே போடலையோ அவங்க ரொம்ப நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஜெக்ஷன் போட என்னாகும், நரம்புகள் கொஞ்சம் வீக்காகிடும். ட்ரிப்ஸ் அடிக்கடி ஏற்றினீங்கன்னா அந்த ட்ரிப்ஸ் வீக். இப்பயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என் நரம்பு எப்படி தெரியறது பார்த்தீங்களா. ஏன்னா 2 சிசரியன்ஸ் அதெல்லாம் நடக்கும்போது நான் நிறைய முறை எனக்கு லோ பிபி வரும். சில விஷயங்களை பார்க்கும்பொழுது அதை எடுத்து முடிக்கும்போது சாமி வருது அதெல்லாம் சொல்லும்போது அது லோ பிபி ஆகும். அப்போ பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டி வரும். இப்போது முழுக்க ஆன்மீகம் மட்டும்தான் பயணம் போது எனக்கு எதுவுமே இல்லை. அப்பப்போ மஞ்சள் தண்ணி, வேப்பிலை போட்ட தண்ணி, இதுவே தான் என்னை காப்பாற்றிட்டு வருது. அதனால் இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுடைய வயிற்று வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும் ஒரே நிமிஷம் நின்றுடும். ஆனால் அது சிறந்த தீர்வு கிடையாது. ரத்தத்தோடு ஒரு மருத்துவம் ரத்தத்தோடு கலந்து வெளிவரணும். இமிடியேட் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய பெரியவங்க எங்கள் அம்மானா சொன்னது. மெடிசன்ஸை அந்த மாதிரி தான் என்னுடைய வார்த்தைகள் ஆத்மாவோடு கலக்கணும். அந்த உள்ளுக்குள்ளார்ந்த தத்துவத்தோடைய வெளிப்பாடு இருக்கணும்னு. அதனால தான் நான் இவ்வளோ செறிவாக நிறைவாக கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறேன். கேள்வி இருக்குன்னா என்னோடய குரூப்பில் சொல்கிற கேள்வியை ஞாபகம் எழுதி வச்சுப்பேன். மற்றபடி இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி நான் அந்த ஸ்பாட் பேசுகிறேன். எதுவுமே ப்ரிப்பேர் கிடையாது. அப்போது உள்ளுக்குள்ளே அதற்கான கருத்துக்கள் மனசுக்குள்ளே கேள்விகள் எழும்பப்பட்டு புதைந்து கிடைக்கின்றன. அதை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். பல பேர் இதை ஆதரிக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷத்தை சொல்லி அதை 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் ஷேர் பண்ணணுன்றது இல்லை. 10 பேர் 100 பேர் பார்த்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கணும், மாற்றம் வரணும். அதற்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு செறிவாக சொல்கிறேன். அதனால் அதனுடைய நிறைவான விஷயங்கள் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 48 நாள் பூஜையில் 48வது நாள் பூஜை எப்படி நிறைவு செய்யணுன்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா எளிய முறையில் பூஜை ஒரு எபிசோடு 2 எபிசோடு கொடுத்துருக்கேன். ஆனாலும் 48 பூஜைனும் போது அவங்க ஒரு உந்துதல் இருக்காங்க. ஏன்னா காலங்காத்தால் எழுந்து தினமும் 4:30 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுறது, ராத்திரி 12 மணி இருந்தாலும் 3:30 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுறதுனா இருக்குது. அவங்களுக்கு அதுக்குள்ளே நிறைய தெய்வமும் ஒரு அமைப்பும் கிடச்சிருக்கு. நிறைய பேர் என்னோடய பூஜை முறையை பின்பற்றி வராகி அம்மா பூஜை பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னாங்க. அப்போது 48வது பூஜையை எப்படி நிறைவு செய்வது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் வராகி அம்மாவுக்கு.
அந்த 48வது பூஜை வருகின்ற காலகட்டத்தில் எந்த கிழமை எந்த திதி அப்படின்றதெல்லாம் கணக்கே கிடையாது. புரியுதா? அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 48வது நாள் பூஜையை முடிச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி முடிக்கும்போது பகல் அப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தம் போது நம்ம மட்டும்தான் இருப்போம். ஆனால் பகல் முழுக்க என்ன பண்ணலாம், அந்த நாள் முழுதுமே அந்த அம்மனுக்கு உண்டானதாக கொடுக்கலாம். எதுக்காக அஷ்டமி நவமி கொடுக்குற ரீசன் என்ன? கோகுலாஷ்டமி ஸ்ரீராமநவமி அன்னைக்கு முழுக்க முழுக்க யாருடைய ஞாபகம் இருக்கணும்? கிருஷ்ணருடைய நாமம், ஸ்ரீராமனுடைய நாமம் ஜெபிக்கணுன்றதுக்காக தான். அதே மாதிரி அதை 48வது நாள் முடிக்கும் பொழுது அதீத சக்தி நம்ம உடலிலையும் வரும், நம் உள்ளத்திலையும் வரும், நம்மளுடைய தங்குகின்ற இல்லத்திலும் வரும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த 48 நாள் முழுக்கவே நம்ம அன்றைக்கி பூஜை பண்ணலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப அன்றைக்கி முழு நாளும் அனைவரும் ஊர் கூடி தேரிழுப்பது போல் நீங்கள் 48வது நாள் பூஜை செய்யலாம். அல்லது இப்போ கொரோனா காலகட்டத்தில் யாருமே வர முடியாது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டுமே அந்த 48 நாள் பூஜை பண்ணலாம். தொடர்ச்சியாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த இரவு நேர பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் அம்மனுடைய பக்தி பாடல்களை பாடலாம், அம்மனுடைய அஷ்டோத்தரங்களை போட்டு கொண்டே இருக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஓம் ஸ்ரீ வராகி தாயை போட்டலாம். இது ஒரு மந்திரமாவது நீர் அந்தாவது நீர் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி மந்திர ஜபம். அடுத்த 48 நாள் பூஜை செய்யும்போது அதே போல் அபிஷேக ஆராதனை செஞ்சு முடித்த உடனே அம்மனுக்கு சித்ரா அன்னம் படைக்கலாம். சித்ரா அன்னம் அப்படின்னா தேங்காய் சாதம், புளி சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறம் வடை செய்து அது சாப்பிட்லாம். அம்மனுக்கு பிரசாத நைவேத்தியம் பண்ணலாம். வராகி அம்மாவுக்கு கூடுதலாக கிழங்கு பழ வகைகள், இது சொன்னேன்ல மலேசியாவில் இருக்கிற அந்த வராகி பக்தரோட பேசும்பொழுது இங்கே வீட்டில் இருக்க மாம்பழத்தை அப்படியே தோலோடு கடித்து முழுங்கியிருக்கேன். அம்மன் சொன்னாங்க, எனக்கு இந்த பழங்கள்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு காய்கறினா பிடிக்கும்னு சொல்லிட்டு ருமானி மாம்பழத்தை அப்படியே கடித்து புழிஞ்சு சாப்பிட்ருக்கேன். அது வீடியோ எடுத்திருக்காங்க. அதனால் அப்போ சொல்லியிருக்காங்க அம்மா, எனக்கு நிறைய கிழங்குகள் வைக்க சொல்லு, நிறைய பழங்கள் இருக்குது, வேர்க்கடலை வாங்கி வச்சு இன்னும் அவள் எனக்கு கொடுக்கவே இல்லை, வீட்டில் இருக்குது, எனக்கு வேர்க்கடலை கொடுக்க சொல்ல இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வராகி அம்மாவுக்கு கிழங்கு வகைகள் பழங்களை கொடுக்கலாம். அந்த கிழங்கு வகைகள் இருக்க பதார்த்தங்களை கூட அம்மாவுக்கு அந்த சித்திரான்னத்தோடு வைக்கலாம். அடுத்தது பார்த்தா இன்னொரு வகையான நைவேத்தியம் படையல் வராகி அம்மாக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதம் போடுறோம். அந்த சாதத்தில் நெய் போட்டு வைக்கிறது, எல்லா கிழங்குகளும் கலந்த கூட்டான் சாம்பார். நம்ம பொங்கல் நேரத்துலலாம் வைப்போம்ல, பூமியில் விளைந்த கனியெல்லாம் கிழங்குலாம் சேர்த்து வைப்போம்ல, அதே மாதிரி வராகி அம்மா பூமி தாய். அதாவது வராகி அம்மா நல்ல விதமான வராக அவதாரம். அதாவது காட்டில் இருக்க காட்டுப்பன்றி, அவங்க கெட்டதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வெறும் கிழங்கு வகைகள் கீரைகளை தான் சாப்பிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா வகைகளும் இருந்தால் கூட்டான் சாம்பார் இருக்கிற குழம்பு வைக்கலாம். சாதம், சாதம், கூட்டான் குழம்பு, பொரியல், 2 பொரியல், 1 கூட்டு, அதே மாதிரி பால் பாயசம், அப்பளம், வடை. இது ஒரு விதமான ஒரு படையல் முறை இருக்குது. மாரியம்மனாக இருந்தால் கூடவே என்ன செய்வோம், நம்ம கூழ் வைப்போம். கூழ் வைப்போம். சில சமயம் மாரியம்மன் கூழ் வைக்கும்போது கருவாட்டை கூட வறுத்து வைப்பாங்க. ஆனால் வராகி அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, என் உடம்புல பலமுறை சொல்லியிருக்காங்க, அசைவம் தேவையில்லை, அவங்க அசைவம் வரமாட்டாங்க, முட்டை கூட உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த 48 நாள் பூஜையில் தயவு செய்து உள்ளே வரக்கூடாது அந்த விரதத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் அசைவ உணவை தவிர்த்துட்டு சைவ வகையில் சித்திரான்ன வகை செய்யலாம். இல்லாட்டி இந்த கூட்டான் குழம்பு, வடை, அவல் பொரி கடலையோடு சேர்த்து பிள்ளையாருக்கு வைக்கிற மாதிரி இந்த வடை அப்பளம் சேர்ந்த ஒரு பால் பாயசத்தோடு அம்மனுக்கு படைக்கலாம். அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் ஒரு சுண்டல், ஒரு பால் பாயசம். ஏன்னா மகாலட்சுமி அம்சம்போது பால் பாயசம் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி செய்யலாம். இது பிரசாத வகையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 48 நாள் நீங்கள் சாதாரணமாக 108 மந்திரம் சொல்கிறீங்கன்னா 48வது மந்திரம் 1008 போற்றிகள் கூட சொல்லலாம். அது ரொம்ப விசேஷமான மந்திரம் சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சமி வராகி. எனக்கு ஒருத்தங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு கேட்கும்போது நான் என் வாக்கில் அப்போ வந்தது 5 விதமான தாம்பூலத்தை வச்சுட்டு சீர்தட்டு மாதிரி வைத்து, பஞ்சமி இல்லையா, பஞ்சமிக்கு அந்த 5 வகையான தட்டு, தாம்பூல செட்டோட வெத்தலை பாக்கு, புடவை, தாலிச்சரடோடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வராகி அம்மா கிட்ட வச்சு படைச்சிட்டு
அதில் முதல்ல எடுத்து வராகி அம்மாவுக்கு ஒன்று வச்சுட்டு யார் பூஜை பண்ணாங்களோ அவங்க கட்டிக்கலாம். மீதி 4 வந்து யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோமோ வீடு தேடி வராங்களோ இல்லாட்டி நீங்கள் பெரியவங்களுக்கு தேடி போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி தாம்பூலம் செட்டு கொடுங்க. அதே மாதிரி வராகி அம்மாவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்களையும் வராகி அம்மா பூஜையில் கலந்துக்க வச்சு அவங்களுக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி சுத்த பத்தத்தோட கல்யாண வீட்டில் விருந்து வீட்டில் வரா மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். அப்போ மொத்தமாக கேட்ரிங்கில் கொடுத்து ஆர்டர் பண்ணாலும் வராகி அம்மாவுக்கு நீங்கள் படைக்கும்போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்கள் கையால் தான் அன்றைக்கி செய்யணும். கேட்ரிங் ஆர்டர் வந்து வரவங்களுக்கு போடலாம். ஏன்னா வந்தவங்களை சுமங்கலிகளை வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது. ஆனால் உங்கள் கையால் படைத்த உணவை தான் அங்கே கொடுக்கணும். அதில் இருக்க கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாகவும் வைக்கலாம். வராகி அம்மாவுக்கு இருக்கிறத எடுத்து எல்லாருக்கும் பிரசாதம் வைக்கலாம். ஆனால் எல்லோரும் கூடி நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் இல்லத்திருக்கின்ற வராகிக்கு 48 நாள் பூஜை செய்யும்போது உங்கள் கையால் இருக்கின்ற நிறைவான பிரசாதம் வரும். இப்போ நிறைய இடத்துல கிரக பிரவேசம் பண்ணுறோம், நிறைய இடத்துல ஹோமங்கள் பண்ணுறோம், சில யாகங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஊர்கூடி பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஹோமத்துக்குன்னு என்ன செய்வாங்க, தனியாக என்ன செய்வாங்க, சாஸ்திரிகள் சக்கரை பொங்கல், வெண் சாதம், அதே மாதிரி கொழுக்கட்டைலாம் செய்ய வைப்பாங்க. அதே மாதிரி தான் உங்கள் கையால் செய்த பிரசாதம் கண்டிப்பாக அந்த 48வது நாள் பூஜை இருக்கணும். இதுதான் 48 நாள் பூஜை செய்யும்போது காலை விடிகாலை பிரம்மமுகூர்த்த பூஜையை முடித்துட்டு அன்று முழுதும் விசேஷ அபிஷேக ஆராதனையோடு இருக்கலாம். வரவங்களுக்கு தாம்பூலம் செட்டு கொடுக்கலாம். உங்களால் முடிந்த சுமங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடலாம். உங்களால் முடிந்த சுமங்களுக்கு நீங்கள் தாம்பூலத்தை அளிக்கலாம். அதே போன்று வராகி அம்மாவுக்கு சித்திரான்னம் அல்லது ஒரு முழு படையல் சைவ படையலாக போடலாம். மாலை நேரத்திலும் விளக்கேற்றி விளக்கு பூஜை செய்யலாம். ஒரு 5 பேரோ 9 பேரோ 12 பேரோ அந்த மாதிரி எண்ணிக்கை கணக்கு இருக்குது. அவங்கவுங்க வீட்டில் வந்து சில எண்ணிக்கை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி செய்யலாம். 48வது நாள் பூஜை முடிக்கிற அன்னைக்கு மாவிளக்கு போடலாம். நான் ஏற்கனவே மாவிளக்கு பற்றி கொடுத்துருக்கேன். நான் அம்பாளுக்கு மாவிளக்கு கூட நீங்கள் போடலாம். மாவிளக்கு போட்டு அந்த மாவிளக்கு பிரசாதத்தையும் எடுக்கலாம். மாவிளக்கு நெய்யில் ஏற்றி ஸ்ரீ வராகி தாயை போற்றி செய்யலாம். எந்த முறையாக இருந்தாலும் சரி, எளிய முறையாக இருந்தாலும் அதில் பக்தி தேவை, பொறுமை தேவை. நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு எவ்வளோ ஆசையாக சாப்பாடு போடுறோம், அந்த மாதிரி தான். எதற்காக இத்தனை செய்யணும் அப்படின்னா, இத்தனை வகையான உணவுகளை படைக்கும்போது அதை உண்ணுவோம். அதற்கான உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியம் இருக்கும். பிபி சுகர்னு அதை ஒதுக்கிடக்கூடாது. நமக்கு இந்த வராகி அம்மாவுக்கு 48 நாள் பூஜையில் படைக்கின்ற உணவுகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அதை ஒற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு இருக்க வேணும். அதே போல் தானத்தில் சிறந்த அன்னதானம். அப்போ நம்மளை சேர்ந்தவங்க சாப்பிடும்போது பலது கிடைக்கும். அதே மாதிரி பிரசாதத்தை நைவேத்தியம் செய்து நம்ம வீட்டில் வச்சுட்டு வராகி அம்மாவுக்கு படைச்சிட்டு அந்த அன்னதானத்தில் இப்போ கொரோனா பீரியடில் பல பேர் சாப்பாடுக்காக நாங்கள் பொட்டெல்லாம் கட்டி அந்த அம்மாவோட பிரசாதத்தை கொடுக்கலாம். ஏழைகள் கொடுக்கும்போது அந்த இடத்த தீட்டு அதெல்லாம் கிடையாது. யார் பசி வறியவர்கள் உணவிடும் பொழுது அன்னதானம் பண்ணும்போது யார் என்னன்னு பார்க்கக்கூடாது. நம்ம ஏழை எளியவர்கள் குளித்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் அம்மா, இங்கே வாழும் மனிதர்கள் எல்லாம் சொல்கிற மகாகவி பாடியது போல் நீங்கள் அன்றைக்கு பல பேருடைய வயிறு நிறைக்க உணவு கொண்டுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கோக்கு பசு இருந்ததுன்னு சொன்னால் பசுக்கு தானம் எடுங்க. தேவைப்பட்டால், ஏன்னா நம்ம வந்து வராக அவதாரத்தை தேடி போக முடியாது. கிராமத்தில் வளர்க்குற வராகம் அதெல்லாம் வந்து அதை சாப்பிடுகின்ற உணவு குப்பையில் கூட மேய்ஞ்சிட்டு வரும். அந்த அம்மா வராகி அம்மா கிடையாது. காட்டில் இருக்கின்ற பன்றி போல் வராகி அம்மா தெய்வத்துடைய சைவத்தோட உணவில் உட்கொள்பவர்கள். அவர்களை நினைத்து கொண்டு மகாலட்சுமி அம்சமுள்ள கோக்கு கூட நீங்கள் வந்து தானமாக அந்த காய்கறிகளை படைத்துவிட்டு அந்த பச்சை காய்கறிகளை கோக்கு வந்து சாப்பிட கொடுக்கலாம். நீங்களும் வந்து அதை அடுத்த நாள் உணவில் செய்யலாம். ஆனால் எந்த வராகி அம்மாவுக்கு 48 நாள் படைக்கின்ற எந்த பொருளிலும் தீட்டு சமயத்தில் உபயோகக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது. 48 நாள் பூஜை நிறைவாக செய்யுங்க. பாருங்கள், உங்களுடைய 48 நாள் பூஜைக்கு தான் சில பேர் எழுதும்போது கூட டைப் பண்ணியிருந்தாங்க ஐ ஃபினிஷ் த பூஜான்றாங்க. தெய்வத்தை வழிபடுறது அந்த ஃபினிஷ்ன்ற வார்த்தை கிடையாது, நிறைவடைதல். அது கம்ப்ளீட்டடுன்ற வார்த்தை கூட வராது. 48 நாள் நிறைவடையுமே. அந்த நிறைவடைவது தான் தமிழில் ஒரு அழகான வார்த்தை, பூரணத்துவம். அதாவது உங்களுடைய விரதத்தினுடைய பூரணத்துவம் முடிகிறது. பௌர்ணமி முழு நிலவு போல் முடிகின்றது. ஆனால் அங்கிருந்து நம்மளுடைய பக்தியினுடைய அம்சமானது
ஏறுமுகமாக உயர்ந்தபடி எப்படி திருப்பதி மலை ஏற ஏற நம்மளோட வாழ்க்கை உயரம்னு சொல்லுவாங்க. ஐயப்பனுடைய 18ஆம் படி தொட தொட நம்முடைய வாழ்க்கை உயரம் போல இந்த 48 நாள் விரத முறை நிறைவு பெற்றாலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிநிலையும் வராகி நம்மை தூக்கி இட்டு கொண்டு செல்வார் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு தெரிந்த எளிய முறையை தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ அதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இதை தவிர இப்படிலாம் செய்யலான்னு ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் பதிவு பண்ணுங்கள். ஏழைக்கேற்ற எள்ளுரண்டியாக என்ன எளிமையாக செய்ய முடியுமோ அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்றபடி 48 நாள் நிறைவான பூஜையை மனமாற ஆத்மார்த்தத்தோடு நீங்கள் செய்யுங்க. அம்மா என்றைக்கும் உங்களுக்கு துணை நிறந்து இன்றைக்கும் உங்களை காப்பதற்கு வல்லமை பொருந்திய தாயாக காத்து ரட்சிக்கும் கருணாம்பிகையாக உங்களுக்கு காட்சி கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்மவினை ஜோதிடர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். ஓம் சக்தி ஜெய் வர.